நீங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நீங்கள் சேவிக்க வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் போக வேண்டிய இன்னொரு இடம் எது பார்த்தோம்னாக்கா காஃபி ஷாப். அதான் வந்து பார்த்தோம் என்னன்னாக்கா முரளி காஃபி. ஸோ கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கும்பகோணம் டிகிரி காஃபியை 100% பியூராகவும் டேஸ்ட்டாகவும் கொடுக்குறது தான் அந்த முரளி காஃபி. ஸோ நீங்கள் எந்த டைம் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 4 o'clock நீங்கள் வந்தாலும் இந்த முரளி காஃபி வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து நேராக ஸ்ரீரங்கத்தில் நம்ம ராஜகோபுரம், அந்த ராஜகோபுரத்தில் வந்த பிறகு இந்த ராஜகோபுரத்தோட ரைட் சைடில் இருக்கிறது தாங்க இந்த முரளி காஃபி. ஸோ வாங்க அந்த என்னென்ன காஃபி இருக்குது, அங்கே என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முரளி காஃபின்னு சொல்கிற இந்த கடையில் வந்து இந்த காஃபியோட இந்த டேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? சீக்கிரம் நல்ல பால், காஃபி தூள், அது சரியாக கலந்து கொடுக்குறது தான். அவ்வளோதான். காலையில் எத்தனை மணிலேருந்து உங்களுக்கு இங்கே காஃபி கிடைக்கும்? அதில் 4 மணிலேருந்து ஒரு 10 வரையும் இருக்கும். 10 வரைக்கும். மத்தியானம் 2லேருந்து ஒரு 7 வரையும் இருக்கும். 7 வரைக்கும். ஸோ நார்மலாக காஃபி வந்து அதோட ப்ரைஸ் அப்படின்னாக்க 5 ரூபா தான். பார்சல் காஃபி வேணால் ஒரு 2 ரூபா கூட இருக்கும். பார்த்தோன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த கடை. ஸோ அந்த கடையில் பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த ஸ்ரீ ரங்கநாதரை நீங்கள் சேவிச்சுட்டு இந்த கடைக்கு வந்தீங்கன்னாக்கா ஸோ மறக்காமல் நீங்கள் வேண்டாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோபுரத்தை அப்படி கிராஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு காஃபி மனம் கிடைக்கும். ஸோ அந்த மனத்தை நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் இந்த முரளி காஃபி. நீங்கள் ஸ்ரீரங்கம் வந்து நம்ம ரங்கநாதரை சேவித்த பிறகு நீங்கள் கட்டாயமாக மறக்காமல் காஃபி குடிக்க வேண்டிய ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முரளி காஃபி தான். ஸோ ஒரு உங்களை வந்து ட்ரெடிஷ்னலாக ஆரம்பத்துலேருந்து பாரம்பரிய முறைப்படி அந்த பால், அந்த டிகாஷன் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம் ப்ரிப்பரேஷனாக அவங்க பண்ணுறதுனால ஸோ இன்னைய வரைக்கும் அவங்களோட காஃபி வந்து ரொம்ப ஒரு ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. காலையில் நீங்கள் ஒரு 3:30 வந்தீங்கனாலும் உங்களுக்கு காஃபி கிடைக்கும். ஸோ மார்னிங் 3:30லேருந்து 10 o'clock வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 o'clockலேருந்து 7:30 வரைக்கும் இங்கே நீங்கள் காஃபி சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு தடவை இந்த காஃபியை சாப்பிட்டீங்கன்னாக்கா எப்படி ரங்கநாதர் நம்ம மனசுலேருந்து நீங்காமல் இருக்காரோ அதேமாரி இந்த முரளி காஃபி உங்களோட நாக்குலேருந்து நீங்காமல் இருக்கும். மலர் இதழ் விரித்தால் மனம் பிறக்கும், மயில் தோகை விரித்தால் நடனம் பிறக்கும், அன்னம் பசி எடுத்தால் நடைபழகும், முரளி காஃபி குடித்தால் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் ரங்கநாதரை சேவிச்சுட்டு அப்படியே நம்ம முரளி காஃபியில் வந்து ஒரு காப்பியையும் பருகிட்டு உற்சாகத்தோடு உங்கள் ஊருக்கு திரும்பி செல்லுங்கள். ஸோ நீங்கள் என்றென்றும் உங்கள் நாவில் நீங்கா நினைப்பட்டு இருக்கிற ஒரு சுவை தான் வந்து முரளி காஃபி.